ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் பார்க்கக்கூடிய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 123வது சங்கீதம் 2வது வசனம். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. ஆமீன். நமக்கு ஏசப்பாவுடைய கண்களில் என்ன செய்யணும்? இரக்கம் கிடைக்கணும். எங்களுக்கு இரக்கம் செய்யும் ஏசப்பா. ஏன்னா ஏசப்பாவுடைய இரக்கம், ஏசப்பாவுடைய கண்களில் நமக்கு இரக்கம் கிடைச்சிட்டுன்னு வச்சுங்களேன், நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய நம்மால் முடியும். அவருடைய இரக்கம் மாத்திரம் அவருடைய கண்களில் நமக்கு கிடைத்துட்டா நாம் இப்போ இருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நாம் தப்பித்து கொண்டு ஒரு நல்லபடியான ஒரு சூழ்நிலைக்குள்ளே வர முடியும். ஆமேன். ஆகவே இந்த வேளையில் நாம் இன்றைக்கு நாம் அந்த இரக்கம் எப்படி கிடைக்குமா, அந்த இரக்கத்திற்காக நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? தாவீது ராஜா பாருங்க அழகா ஜெபிக்கிறாரு. வேலைக்காரரின் கண்கள், அதாவது ஒரு வேலைக்காரரின் கண்ணு எஜமானின் கைகளை நோக்கி இருக்கிறது. எஜமானுடைய கையை அந்த வேலைக்காரனுடைய கண்கள் எப்போது நோக்கி இருக்கிறது. எப்படியாவது எனக்கு இறங்கிட மாட்டாரா? எஜமானுடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்திராதா? அதே போல ஒரு வேலைக்காரிக்கு அவ செய்து கொண்டிருக்கிற அந்த எஜமாட்டின் கைகள் மேல அவளுடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கிறதா வேலைக்காரியின் கண்கள். அதே போல நாம் கர்த்தருடைய கையை நம்முடைய கண்கள் நோக்கி இருக்கும் என்றால் இரக்கம் செய்யும் வரைக்கும் நோக்கி இருக்கணும். ஆமேன். நீங்கள் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சில காரியங்களில் இரக்கம் கிடைக்காததினால நீங்கள் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கலாம். எதற்கு இரக்கம் கிடைக்கணுமா? நீங்கள் அடுத்த வசனம் பாருங்கள். எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, ஏனென்றால் எங்களுக்கு இறங்கும், ஏனென்றால் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இந்த பாதையில் மனுஷர்களுடைய நிந்தனையினால் நிறைந்து போய், அப்பா எனக்கு இந்த நிந்தனையிலிருந்து நான் என்றைக்கு வெளியே வருவேன், நீங்கள் எனக்கு என்னைக்கு இரக்கம் செய்ய போகிறீங்க, நீங்கள் ஒரு வேளை நீங்கள் இருக்கலாம். உங்களுக்காக தான் கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும், உங்களை சுற்றி இருக்கிற சுகஜீவிகள், சுகபோகமாய் ஜீவிக்கிற மக்களுடைய நிந்தனைகளால் இன்னைக்கு நிறைந்து போய் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? அகங்காரியுடைய இகழ்ச்சியினாலும் உங்கள் ஆத்துமா நிறைந்திருக்கிற அகங்காரிகள் உங்களை இகழ்ந்து, சுகஜீவிகள் உங்களை நிந்தித்து, அந்த நிந்தனையினால் ஒருவேளை நீங்க மிகவும் நிறைந்து போய் காணப்படலாம். உங்களுக்கு தேவை ஏசப்பாவுடைய இரக்கம். அந்த இரக்கம் கிடைக்கும் போது இந்த சுகஜீவிகளுடைய நிந்தையும் அகங்காரிகளுடைய நிந்தையும் சுக்குநூறாய் தவிடுபடியாய் மாறும். அவங்க வார்த்தை அப்படியே மாறிடும். உங்களுக்கு எதிராக ஆப்போசிட்டாக உங்களை நிந்திச்சவங்க ஏசப்பாவுடைய கண்களில் மட்டும் உங்களுக்கு இரக்கம் கிடச்சிட்டு வைங்களேன், அப்படியே உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அதான் வேதம் சொல்லுது. உங்களுக்கு ஆப்போசிட் நான் பேசின வாயெல்லாம் அடைபடும். அதுக்கு தேவை என்ன தெரியுமா? நம்முடைய பலனோ, நம்முடைய காரியங்களோ, நம்முடைய இப்போ என்ன அவங்க அப்படி பேசிட்டாங்க, நாங்கள் பதிலுக்கு பதில் பேசப்படுறோம். இல்லவே இல்லை. கர்த்தர் யுத்தம் செய்வார். நீங்கள் சும்மா இருங்க, நான் யுத்தம் செய்கிறேன். உங்களை அகங்காரிகள், உங்களை சுற்றி இருக்கிற சுகஜீவிகள் உங்களை நிந்தனையினால் பழி போடுறாங்களா, நீங்கள் சும்மா இருங்க. அவங்க உங்களுக்கு இச்சகம் பேசி அடங்கும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் என்ன கேட்கணும்? இசப்பா நீர் இரக்கம் செய்யுங்க. இந்த காரியத்தில், இந்த குறிப்பிட்ட காரியத்தில் என்னை நிந்திக்கிறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, இந்த சுகஜீவின் நிந்தனையினால் நான் நிறைந்திருக்கிறேன், இன்னைக்கு நீர் இறங்குங்க என்று சொல்லி வேலைக்காரியின் கண்கள் எஜமானை நோக்கியிருப்பது போல, கையை நோக்கியிருப்பது போல, ஒரு வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டியை நோக்கியிருக்க போல எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை, எனக்கு இரக்கம் செய்யும் வரை என் கண் உமையே நோக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் இப்போ ஜெபிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார். அதில் நீங்கள் 1வது வசனத்தை வாசிப்பீங்கன்னா, பரலோகத்தில் வாசமாய் இருக்கிற உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எதற்கு? இரக்கம் செய்வதற்கு. நாம் இப்போ கண்களை ஏறெடுப்போமா? நீங்கள் இந்த காரியத்தில் எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு நியாயம் நீதி தேவையோ, அது எந்தெந்த காரியத்தில் ஏசப்பா உங்களுக்கு இரக்கம் செய்யணுமோ நீங்கள் இன்றைக்கு கேளுங்க. எப்படி கேளுங்க? என் கை, நீ எஜமானன்பா, நீ எஜமாட்டியப்பா, உங்களுடைய கையை என் கண் நோக்கி இருக்கிறது, எனக்கு இரக்கம் செய்யும் வரை உங்கள் கண்ணை நோக்கி இருப்பேன்னு சொல்லி நீங்கள் ஜெபிப்பீங்கன்னா, இந்த ஜெப வேளையில் கர்த்தர் உங்களுக்குரிய வழக்கை அவர் மேற்போட்டு கொண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆகவே கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றி
நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. எங்களுக்கு நீர் இந்த நாளில் இரக்கம் செய்யும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த நாளில் இரக்கம் செய்யுங்கப்பா. இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் இரக்கம் வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் மன்றாடி ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் இந்த வேளையில் இயேசுவே ஒரு இரக்கத்தை செய்யுங்கப்பா. சுற்றிலும் இருக்கிற அகங்காரிகள் சுகஜீவிகளின் நிந்தனையினால் நிறைந்து போயின்றிருக்கு. ஒரு இரக்கத்தை கேட்டு ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா எதிராய் பேசுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாய் அடைபடும்படி நீர் இரக்கம் செய்யுங்கப்பா. எஜமானனே உம்முடைய கைகளே நோக்கி இருக்கிறோம். உம்முடைய கைகளை எங்கள் கண்கள் நோக்கி இருக்கிறது தகப்பனே. எங்களுக்கு இரக்கமாகிய அந்த அப்பா காரியத்தை நீர் கொடுக்கும் வரை எங்கள் கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது. நீர் இரக்கம் செய்யும். இந்த வேளையில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கி செயல்படுகிற கிருபைக்காக உமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் சகல துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.